ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ரொட்டீன் vlog தாங்க பார்க்க போகிறோம். ஆஃப்டர் லன்ச் நான் பண்ணுற சின்ன சின்ன வேலையெல்லாம் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். இட்ஸ் டியூஸ்டே. எவ்ரி டியூஸ்டே, வென்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ட்ராஷ் பிக் பண்ண வருவாங்க. நம்ம முன்னாடி நாள் நைட்டே எடுத்து ட்ராஷ் கேன் வெளியே வச்சிடலாம். நான் ஆக்சுவலி மண்டே நைட் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நல்ல வேளை இன்னும் கார்பேஜ் ட்ரக் வரல பிக் பண்ணுறதுக்கு. நம்ம ட்ராஷ் கேன் எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம லஞ்சுக்கான சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி லஞ்ச் என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ளைன் பிரியாணி, ப்ரான் ஃப்ரை, பாயில்டு எக் அண்ட் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். நம்ம கிச்சன் கார்னரை க்ளீன் பண்ணிவிட்டு தீமை சேஞ்ச் பண்ணிடலாம். ரொம்ப மாதமாக இதே தீமில் இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால் தீமை சேஞ்ச் பண்ணால் நமக்கு பார்க்க கண்ணு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம் தீமை. லைசால் கிளீனர் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கிச்சன் பேக் ஸ்ப்ளாஷ் அண்ட் கவுண்டர் டாப் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எல்லா திங்ஸும் எடுத்து வச்சு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ட்ரை பிரான்ச்சில் பாருங்களேன், பைன் கோன், ஒயிட் கலர் பம்கின், இந்த ஃபால் லீஃப், எக்கான்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த குட்டி ட்ரை பிரான்ச்சும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் அந்த ஆரஞ்சு கலர் பர்ட்ஸ்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இது ரெண்டுமே நான் வால்மார்ட்டில் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது ரெண்டும் பார்க்குறதுக்கு. இந்த ஆரஞ்சு கலரே பார்க்கறதுக்கு கண்ணுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க நமக்கு. இந்த கேண்டிலுமே பம்கின் ஃப்ளேவரில் நல்ல வாசமாக இருந்துச்சு. ஓரளவுக்கு நம்ம கிச்சன் கார்னரை ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு லாண்ட்ரி போடுற வேலை இருக்குது, அதை போட்டு வந்துடலாம் நாம். எல்லா கிளாத்தும் லோட் பண்ணியாச்சு. இப்போ வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் வேலை முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே லோடு கம்ப்ளீட் ஆகிடும். ட்ரையரில் எடுத்து போட்டுடலாம் நம்ம. இப்போது நம்ம லக்கி பேம்பு வச்சுருக்கிற ஜாரில் இருக்கிற தண்ணியை மாற்றிடலாம். வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி 2 வீக்ஸ் ஒன்ஸாவது கண்டிப்பாக தண்ணி மாற்றிடணும்.
ஜாரை க்ளீன் பண்ணி அதில் ட்ரிங்கிங் வாட்டர் பிடிச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம லக்கி பேம்பை உள்ளே வச்சிடலாம். ஆக்சுவலி ஒரு வீடியோவில் தாங்க பார்த்தேன், லக்கி பேம்பு போட்டு வைக்கிற ஜாரில் ஒரு காயின் போடணுன்னு. நான் எல்லாத்தையும் நம்ப மாட்டேன், கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கணும், ப்ளஸ் நம்ம அதை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கணும். எனக்கு ஈஸியாக இருந்துச்சு, சரி ஒரு காயின் போடணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் எப்போ நான் ஜாரை க்ளீன் பண்ணும்போது ஒரு காயின் போட்டு வச்சுருவேன். அதில் ப்ளெயின் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கிச்சன் ஐட்டம்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதை 1 by 1 பண்ணிடலாம். இப்போது இந்த கண்டெய்னர்லாம் எடுத்து நம்ம கிச்சன் கேபினெட்குள்ளே வச்சிடலாம். இதுதாங்க என்னோடய லன்ச் இன்னைக்கு. ப்ளெயின் பிரியாணி, ஒரு பாயில்டு எக், ப்ரான் ஃப்ரை அண்ட் ரைத்தா. அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் vlogஓட உங்களை நான் மீட் பண்ணுறேன். See ya. Take care. Hi friends, if you like our videos, please like, share and subscribe. Thank you. Bye.